சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே உடனே அப்டேட்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வெல்கம் டு சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சுக்கு மிளகு ரசம். நம்ம எந்த விருந்து வச்சாலும் சரி, வடை பாயசமாக இருக்கட்டும், மாமிச விருந்தாக இருக்கட்டும், கடைசியில் நமக்கு ஃபைனல் டச் கொடுக்கறது இந்த ரசம் தான். என்னதான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் கடைசியில் சில பேர் ரசத்தை ஒரு கரண்டியில் கையில் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படியேப்பட்ட ரசத்தை நம்ம எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கோங்க, ஒரு தக்காளி, ஒரு டீஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுக்கோங்க, அதேமாரி ஒரு டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை நல்லா நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க பவுட்ராட்டம், சுக்கு ஒரு அரை டீஸ்பூன், 3 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அப்புறம் கடைசியாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி. வாங்க நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு தக்காளியை மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு, தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுங்க. கடாயை நல்லா ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்குங்க. இப்போது எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் இதில் எடுத்து வச்சுக்கிற கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையும் உள்ள சேர்த்துடலாம். அப்புறமா இதில் உணக்கி வச்சுருக்கிற மிளகு ஜீரகம், சுக்கு உள்ள சேர்த்துருங்க. அடுத்ததில் அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி உள்ள சேர்த்துக்கலாம். அடுத்ததில் கரைச்சி வச்சுருக்கிற புளி உள்ள சேர்த்துருங்க. பல் பூண்டை நல்லா நசுக்கி எடுத்து வச்சுருக்கேன், தோலோட நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க, அப்போ நல்லா வாசனையாக இருக்கும். இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் உள்ள சேர்த்துக்குங்க. கடைசியாக தேவையான அளவு உப்பு. ரசம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது, நல்லா லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் ரசம் கொதிச்சிச்சுன்னா நல்லா இருக்காது. இந்த மாதிரி வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லி இலை போட்டுங்க. அவ்வளோதான், நம்மளோட சுக்கு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சுக்கு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரசாரமாக புளிப்பாக சுக்கு மிளகு ரசம் ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சளி பிடிச்சிருந்துச்சா, ஜுரம் அடிச்சிருந்துச்சுன்னா, உடம்பு வலிலாம் நமக்கு இருந்துச்சுன்னா இந்த ரசம் ஒரு டம்ளர் ஒரு கிளாஸ் நம்ம குடிச்சோன்னா நமக்கு டக்குன்னு 2-3 நாளாக சரியாயிடும். இந்த டிஷ்ஷை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி வந்துருக்குங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.